ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சூப்பரான மசாலா பாஸ்தா தாங்க நான் ரெடி பண்ணேன். இந்த பாஸ்தா குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். நான் இதை வித்தியாசமான முறையில் குக்கரில் தான் செஞ்சுருக்கேன். இந்த பாஸ்தாவுக்கு பேர் பார்த்திங்கன்னா ஒன் பாட் பாஸ்தான்னு கூட சொல்லுவாங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம இதுக்கு முன்னாடி பாஸ்தாலாம் பார்த்திங்கன்னா பாஸ்தாவை தண்ணி ஊற்றி நல்லா சுடுதண்ணியில் எண்ணெய் ஊற்றி வேக வச்சு எடுப்போம். ஆனால் நான் அப்படியே குக்கரில் செய்வேன். நல்லா சூப்பராக இருந்துச்சு. நான் இதோட 3வது தடவை செய்கிறேங்க. இந்த மாதிரி அவ்வளோ சூப்பராக இருக்குது. குழந்தைங்க ரொம்ப கேட்டு கேட்டு வாங்கி சாப்பிட்றாங்க. வாங்க பார்க்கலாம். இந்த பாஸ்தா பார்த்திங்கன்னா நீங்கள் எந்த பாஸ்தா வேணாலும் இந்த மெத்தடில் செய்யுங்க. நான் இதுக்கு பார்த்திங்கன்னா தக்காளி, ஒரே ஒரு தக்காளி, ஒரு வெங்காயம், ஒரு 5-6 பல் பூண்டு எடுத்து பொடிசாக கட் பண்ணிக்கிட்டேன். வெஜிடபிள்ஸில் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக குடைமிளகாய், கொஞ்சமாக கேரட் எடுத்துக்கிட்டேன். உங்கள்கிட்ட கார்ன் இருந்தால் கூட கார்ன் யூஸ் பண்ணிக்கோங்க. நல்லா சூப்பராகவே இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சமாக டொமேட்டோ சாஸ் யூஸ் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மசாலாவில் கரம் மசாலா, கொஞ்சமாக சில்லி மிளகாய்த்தூள், ஜீரகத்தூள் எடுத்துக்கிட்டேன். ஸோ இவ்வளோ தான் நான் போட்டு செஞ்சேன். இதுக்கு இன்னொரு மெயினான பொருள்னு பார்த்திங்கன்னா நான் சீஸ் யூஸ் பண்ணேன். குட்டி சைஸ் சீஸு அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும். அதுதான் இந்த பாஸ்தாவோட டேஸ்ட்டே கொடுக்குது, முறுக்கு பாஸ்தாவுக்கு. ஸோ இதுக்கு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டே நான் எண்ணெய் ஊற்றிட்டேன். பூண்டெல்லாம் நறுக்கி எண்ணெயில் வதக்கிட்டு அதுக்கப்புறமா நான் நறுக்கி வச்சுருக்கிற இந்த வெங்காயத்தை இதோட போட்டு நல்லா கலர் சேஞ்ச் ஆகிறளவுக்கு வதக்கிக்கோங்க. ஒரே ஒரு தக்காளி பழம் மட்டும் இதோட போட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கொஞ்சம் லைட்டாக புளிப்பு தன்மை இருந்தால் நல்லா சூப்பராக டேஸ்ட்டாக மணமாக இருக்கும் நமக்கு. ஸோ அடுத்ததாக இந்த தக்காளி நமக்கு குக் ஆகணும். ஸோ குக் ஆகிறதுக்காக இதுக்கு தேவையான அளவுக்கு லைட்டாக உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டு நல்லா கிளறிட்டு அதுக்கப்புறமா மசாலா ஐட்டங்களில் சொன்னது போல் தான் ஜீரகத்தூள், கரம் மசாலா, கொஞ்சமாக சில்லி மிளகாய்த்தூள் போட்டுக்கோங்க. உங்கள் காரத்துக்கு தகுந்த போல் போட்டுக்கோங்க. வீட்டில் எப்படி சாப்பிடுவாங்கன்னு அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. போட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இது சீக்கிரமாக குக் ஆகிறது கூட கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா சீக்கிரமாகவே குக் ஆகிடும். ஸோ நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது. இப்போ ஓரளவுக்கு பார்த்திங்கன்னா குக் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கிறேன் இந்த குடை மிளகாய், கேரட் அதையும் இதோடு சேர்த்து நல்லா கொட்டி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம பாஸ்தா இந்த முறுக்கு பாஸ்தாவாக இருக்கட்டும், இல்லை மக்ரூனாக இருக்கட்டும், ஸோ அந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ என் குழந்தைங்க சொல்லணுன்னா இன்னும் கூட இது வேணும்னு சொல்லி கேட்டு சாப்பிட்டுட்டே இருப்பாள். அவ்வளோ சூப்பராக இருக்குது இந்த பாஸ்தா. ஸோ இந்த ஸ்டேஜில் நான் முறுக்கு பாஸ்தாவை கொட்டி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நல்லா அந்த தக்காளி, வெங்காயம் எல்லாமே பரவுற அளவுக்கு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவுக்கு காரம், உப்பு அதெல்லாம் நீங்கள் ஃபேமிலிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. நாங்கள் குழந்தைங்க இருக்கிறதுனால கொஞ்சமாக தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா டொமேட்டோ சாஸ் ஊற்றிக்கோங்க. அதையும் ஊற்றி நல்லா கிளறிக்கோங்க. ஏன்னா நம்ம பாஸ்தாவை நல்லா கிளறிட்டு இதில் நம்ம சுடுதண்ணி போட்டு வேக வைக்க போகிறதுலாம் கிடையாது, அப்படியே கொட்டியிருக்கோம். ஸோ இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ பாஸ்தா எடுத்துருக்கீங்களோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ ஒரு கப்பு பாஸ்தா எடுத்துருக்கீங்கன்னா அதுக்கு ஒரு அரை கப்பு அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கிளறிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றினாலும் டேஸ்ட் நல்லா தான் இருக்கும். அதுக்கப்புறம் இதுக்கு மெயினாக ஒன்று போட போகிறேன். அதான் குட்டி சைஸ் சீஸ் எடுத்துக்கிட்டேன். இது வைக்கும்போது தாங்க அவ்வளோ சூப்பராக இருக்குது. அப்புறம் 2 கட் பண்ணி சீஸையும் வச்சாச்சு. சீஸ் வச்சு அதுக்கப்புறம் குக்கர் மூடி போட்டு மினிமம் 4 விசில் விடுங்க. பாஸ்தா நல்லாவே வெந்து வந்துடும். பார்க்கும்போதே தெரியும் அவ்வளோ சூப்பராக இருக்குது. அவ்வளோ டெம்டேட்டிங்காக இருந்துச்சு. நல்லாவே சாப்பிட்டோம். நான் இன்றைக்கி செஞ்ச பாஸ்தாவோட அளவு பார்த்திங்கன்னா 1/4 கிலோ அளவுக்கு பாஸ்தா செஞ்சேன். சூப்பராக இருந்துச்சு. பிடிச்சா என் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க.